ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா நடேசனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்படி இந்த வீடை பராமரிக்க விட்டோம்னா வீடு ரொம்ப இடிஞ்சு விழுந்துரும். அதனால் இப்போ இப்பயே போய் உங்கள் அண்ணன்ட்டையும் உங்கள் தங்கச்சிட்டையும் பேசிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பேசினா எடுபடாதுமா. அவன் பேச்சாத்தையும் பேசுவேன். நீ என்னத்தை போய் இங்கே பேச போகிற அப்படிங்கிறாப்புல. இங்கே வாங்க, நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், எனக்கு கூட வாங்க, உங்களை வச்சு தான் நான் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, உனக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிளம்புறாரு. அப்புறம் சோழன் பக்கத்தில் இருந்துட்டு நானும் வர்றேன் அப்படிங்கிறாரு. அப்போ சேரன் சொல்கிறாரு, இல்லைப்பா வேணாம்ப்பா, அங்கே போனால் பிரச்சனை ஆகும்ப்பா அப்படின்னா. சும்மா இருங்கண்ணே, நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஒன்றுமே பண்ண முடியல அந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனையும் சோழனையும் கூட்டிக்கிட்டு கஸ்தூரி வீட்டுக்கு போகிறாங்க. கஸ்தூரி வீட்டுக்கு போயிட்டு வெளியில் நின்று யாருங்க வீட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே சவுண்டு இல்லாமல் இருக்காங்க. இப்படியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாங்க, இப்போ பாரு நான் கூப்பிட்றதுக்கு உடனே வருவாங்க பாரு அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. சொல்லிட்டு கூப்பிட்றாரு, யார் வீட்டுக்குள்ளே, அடியே கஸ்தூரி வாடி வெளியே அப்படிங்கிறாப்புல. உடனே கஸ்தூரியும் கஸ்தூரி அண்ணனும் வெளியே ஓடியாடுறாங்க. இப்போ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடேசன் சொல்கிறாரு, இங்கே உன்னோட சண்டை ஓடலாம் நாங்கள் வரல, என் மருமகன் என்னமோ உன்னிட்ட பேசணும்னு சொன்னான், அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், எதாக இருந்தாலும் என் மருமகிட்ட பேசிக்க அப்படிங்கிறாப்புல. உடனே நிலா சொல்கிறாங்க, இங்கே வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டு பேரில் கேஸ் கொடுத்துருக்கீங்களா, அதை வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ சொன்னால் உடனே நாங்கள் அந்த வீட்டுக்கு உள்ள கேஸை நாங்கள் வாபஸ் வாங்குவோமா, என்ன தைரியத்தில் நீங்கள் பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 பகை இருக்கலாம், அதுக்காக வீடு ஒரு இடி இடித்தாலே கல்லெல்லாம் விழுகுது, கீழே செவரெல்லாம் விழுகுது. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்காமல் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு உயிர் சேதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பாக முடியுமா? நீங்கள் கேஸ் கொடுத்தவங்களே உங்களை உள்ளே தூக்கி போட்டுருவாங்க, அது தெரியுமா அப்படிங்கிறாப்புல. என்னடி எங்களை பயமுறுத்த வந்தியா அப்படின்னு கஸ்தூரி கேட்குறாங்க. நடேசன் அண்ணனை இருந்துக்கிட்டு, ஏண்டா உன்னால் பேச முடியாத உன் மருமகளை விட்டு பேச விட்றியா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எதாக இருந்தாலும் நான் என்னட்ட பேசுங்க, அவர் வரமாட்டேன்னு சொன்னார், நான் தான் வம்பா அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன காட்டு கற்றுனாலும் கத்திக்கிட்டு கிடந்தாலும் நாங்கள் வாபஸெல்லாம் வாங்க முடியாது, நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கும் வக்கீல தெரியும், நான் கேஸ் கொடுத்தேன்னா அப்புறம் வேறு விதமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னடி மிரட்டுறியா அப்படின்னு கஸ்தூரி கேட்குறாங்க. ஆமாம், மிரட்டுறோம்னே வச்சுக்கோங்களேன், நியாயமாக கேட்டால் நீங்கள் எப்பயுமே எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து சாதகமான பதிலே வரமாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற குறியில் தான் நீங்கள் இருக்கீங்க, இப்போ கடைசியாக முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீ எத்தனை தடவை கேட்டாலும் இது தாண்டி எங்கள் பதில் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி என்ன உங்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்லணும் உனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறாப்புல. சரின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு, இப்போ என்ன முடிவு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன முடிவு சொல்கிறீங்கன்னு ஓயாமல் கேட்டுக்கிட்டு நிற்கிற, நீ என்னடா அப்படின்னு சொல்லவும், இவ வந்ததுலேருந்து எல்லாரும் ஒரு ஆட்டம் ஆடத்தாண்டா செய்கிறீங்க, அதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்களை பார்த்து பயந்து பின்வாங்கிட்டு போனீங்க, இவ வந்ததுலேருந்து எல்லாரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாயத்தை கேட்டால் எதிர்த்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க. நிலா சொல்கிறாங்க, சட்டப்படி அந்த சொத்து இவருக்கு தான் உயிரில் எழுதி வச்சுருக்காங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் அந்த சொத்து மேலே உங்களுக்கு இந்த ஆசை, நீங்கள் என்ன நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடியே, நாங்கள் நல்லா இருக்கோமோ நாசமாக போகிறோமோ அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ இப்போ ஏன் இந்த இடத்துல நீ தகராறு பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, எங்கிட்ட அப்பா பேரில் உள்ள உயிரில் இருந்தால் பத்திரம் இருக்குது, நாங்கள் இப்போயே என்ன வேணாலும் பண்ணுவோம், இருந்தாலும் உங்கள்கிட்ட நேரடியாக பேசி சமாதானமாக பேசிட்டு போயிடுவோம் தான் நாங்கள் வந்தோம், ஆனால் நீங்கள் எதுக்குமே மசிய மாட்டேங்கிறீங்க, நாங்கள் இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், முதல்ல அதை போய் பண்ணுங்க, ஆனால் இன்னொன்று சொல்கிறேன்டா, நீங்கள் இந்த ஊரை விட்டே போகிறோம்னு சொல்லுங்கள், அந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அதை நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் எங்கள் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு போனால் போதும், அதுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நான் இப்போயே அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கஸ்தூரி சொல்கிறாங்க. அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, ஏண்டி உனக்கு பயந்துக்கிட்டு எங்களை ஊரை விட்டு போச்சோறியா, அப்படி என்னடி உனக்கு நாங்கள் பயந்துக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லவும், உடனே கஸ்தூரி அண்ணன் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, கொலகார பையன்டா நீ ஒரு கொலையை பண்ணிட்டு போனதுலேருந்து இந்த ஊரில் எங்களுக்கும் பேர் கெட்டு போச்சு, அதனால இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிறாப்புல. உடனே நிலா சொல்கிறாங்க, அவர் கொலை பண்ணதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு அனாவசியமாக பேசிக்கிட்டு நிற்காத, ஒழுங்காக வீட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலாவை பார்த்து. நிலா வாய்ஸை பார்த்துட்டு கார்த்தியா சன்னல் பக்கம் நிற்கிறாங்க, கையெடுத்து கும்பிட்டு நிலாவை கும்பிடுறாங்க. அப்போ நிலா கவனிக்கிறாங்க,
என்ன அப்படிங்கையில் ஒரு ஸ்லேடில் வந்து எழுதி காமிக்கிறாங்க சன்னலுக்கு உள்ள. அதை படித்து பார்க்குறாங்க. ப்ளீஸ் நிலா, என்னைய வந்து எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க நிலா. எனக்கு இங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கல. என்னையும் சேரன் மாமாவையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைங்க ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வாசகத்தை எழுதி காட்டுறாங்க. அதை பார்க்குறாங்க நிலா.